Hi, this is Sumadhi from Kovai Bridal Studio and Designing. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து அளவு எடுத்துருக்குறோம். அந்த அளவில் இருந்து கட்டிங் ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கட்டிங் சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க கட்டிங் எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் வந்து இவங்க வந்து கிராஸ் கட்டிங் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் கட்டிங் வேணும் அளவு எடுத்ததுனால கிராஸ் கட்டிங் வந்து கட்டை அப்படியே எடுத்து நம்ம பீஸை கீழே இருக்கிற பீஸை இப்படி கிராஸாக போட்டுக்கணும். அதுதான் கிராஸ் கட்டு. ஓகேவா? இப்போ இதை வந்து கரெக்டாக வச்சு இந்த மடிப்பெல்லாம் மாறாமல் இப்படியே கரெக்டாக வச்சு கழுத்து இது எல்லாமே கரெக்டாக இப்படி வச்சுக்கணும். வச்சு என்ன பண்ணணும், இது வந்து கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங்க்கு நான் ஃப்ரண்ட் கட் எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து எப்பவுமே அப்படியே பேக் கட்டை போட்டு ஆம்கோடு சைடு எல்லாமே நம்ம எடுத்துடணும். இதில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம சைடு வந்து வெட்டியாச்சு. இந்த இடத்துல நாச்சு போட்டுக்கணும். ஃப்ரண்ட் கட்டு வந்து எவ்வளோ முன்னாடி கழுத்து இறக்கம் கேட்டிருக்காங்க, 7 இன்ச்சு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம 7 இன்ச்சு வைக்கக்கூடாது. 7 இன்ச்சு வச்சோம்னா ரொம்ப கழுத்து கீழே இறங்கிக்கும். நம்ம ஒரு 6 வைக்கலாம். 6 இன்ச்சை இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இது மேலேயே போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த இடத்துல இந்த இது இருக்கு இல்லையா, இது நேர் இப்படி ஒரு கோடு போடணும். கோடு போட்டு இந்த நேர் இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். போட்டாச்சா? இப்போ வந்து நம்ம வந்து பேக் தட்டை எடுத்துடலாம். பேக் தட்டை எடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா ஒரு 13 இன்ச்சு 12.5 இன்ச்சு வைக்கலாம். 13, 13.5 வரைக்குமே வைக்கலாம். கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தாங்கன்னா 12 இன்ச்சு டாட்டுக்கு, எவ்வளவு 12 இன்ச்சு டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கிறோம். அப்புறம் இதிலிருந்து ஒரு 5 இன்ச்சு கீழே இறக்கலாம். அதாவது ஸ்டிச்சிங்கை விட்டுட்டு ஒரு 5 இன்ச்சு 5.25 வரைக்குமே 5.5 வரைக்குமே 5.25 வரைக்கும் இறக்கலாம். இறக்கிட்டு இதிலிருந்து ஒரு 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு இறக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து 4.5 இன்ச்சு இறக்கிருக்கோம். இந்த இடத்துல சென்டரில் டாட் பிடிப்போம். மேலே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், கீழே ஒரு 1/4 இன்ச்சு போயிடுச்சுன்னா இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, 4 இருக்கும். இப்போ இதிலிருந்து இப்படி நேராக இப்படி கோடு வரைஞ்சி இப்படி வரைஞ்சிடணும். இல்லை இது வந்து நம்மளுக்கு வரல அப்படின்னா இந்த நேர் ஒரு கோடு போட்டு இதிலிருந்து இப்படி வரைஞ்சி இதிலிருந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ பிரிண்ட் தட்டு ரெடி. ஃப்ரண்ட்டை வந்து இப்படி வந்து இப்போ பாக்ஸ் போட்டிருக்கிறோமா, இதை வந்து இப்படி போட்டு இப்படி லைட்டாக கேவாக கொண்டு வந்தால் வேலை முடிஞ்சுது. ஓகேவா? இனி வந்து இதிலிருந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு இல்லைன்னா 3.25 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதிலிருந்து ஒரு 1 இன்ச்சு இதிலிருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணி இதில் மேலே ஒரு 2.25 இன்ச் மேலே இதிலிருந்து ஒரு 2.25 இப்படி இதிலிருந்து இது ஒரு 3.5 கூட வச்சுக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், இது இப்படி போட்டோம்னா இந்த ஸ்டார் வரணும்னு சொல்லியிருக்கோம்னா இந்த முக்கோண ஷேப்பு இப்படி வரணும். இப்போ நம்ம இதுலேருந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்குவோம், இதுலேருந்து இப்படி ஒரு மார்க், அதாவது வந்து இது நம்ம அடையாளத்துக்காக. அப்போ இந்த இதை வந்து இப்படி மடித்து ஒரு ஜக்கா போட்டுக்கணும். மடித்து இந்த இடத்துல நீ பார்த்தீங்கன்னா அந்த டாட்டு வந்துருச்சா, அந்த சென்டர் டாட்டு. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் மடித்தது இந்த முக்கோண கோடு ஒரே மாதிரி வந்திருக்கா. இப்போ நம்ம லைட்டாக கவர் தட்டு எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு எடுத்தால் போதும். இவங்க வந்து சாதா ப்ளவுஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு எடுக்கணும்னா இப்போ இந்த இடத்துல நீ ஒரு ஜக்கா போட்டுக்கணும். இப்போ என்னாச்சு, சாதா ப்ளவுஸுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாமே வெட்டியாச்சு. பெல்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து பெல்ட்டு நான் சொல்லி கொடுக்கல இல்லையா, இப்போ இதைய வச்சு
வச்சு கைக்கு வந்து மார்க் பண்ணணும் ஆம்கோல். இப்போ ஆம்கோல் வந்து துணி எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னால் இந்த பேக் கட்டை மார்க் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா துணியை நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் இதுக்கு வேணும். சரியா? இங்கே வந்து கை பண்ணியாச்சு, பேக் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பண்ணியாச்சு. கீழே இந்த அளவு பெல்ட் கொடுக்கணும் இல்லையா? பெல்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா? இதை வந்து நமக்கு இது பண்ணணும். அப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க், இந்த இடத்துல ஒரு மார்க், இந்த இடத்துல ஒரு மார்க். உயரம் வந்து 13 இன்ச்சு வச்சுமா? இப்போ வந்து இதில் உயரம் இருக்குது. இப்போ இதில் வந்து உயரம் எவ்வளோ இருக்குது? இந்த உயரத்தை கனெக்ட் பண்ணணும். 12 இருக்குது. இப்போ ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம பெல்ட் வேணும். 1.5 இன்ச்சுக்கே நம்ம பெல்ட் வைக்கலாம். இதை வெட்டிட்டு நம்ம இப்படி படிச்சு வச்சுட்டு இந்த அளவு மார்க் பண்ணணும். கரெக்டாக இந்த அளவு மார்க் பண்ணி பெல்ட் வச்சுக்கலாம். பெல்ட் உனக்கு இன்னும் அளவு எடுத்து தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். சரியா? பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, பெல்ட்டு மட்டும் உனக்கு இன்னும் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். பெல்ட் வந்து அவ்வளோவா உனக்கு கரெக்ஷன் வந்து கரெக்டாக பெல்ட் வெட்டணும். இப்போ நம்ம இது என்ன பண்ணோம்னா சாதா ப்ளவுஸ் வெட்டினதையும் நம்ம தைச்சு முடிச்சுட்டு இதில் அட்டாச் பண்ணிவிட்டு இதோட அளவு எவ்வளவோ அதை பார்த்து கூட நம்ம வெட்டிடலாம். அது வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் எப்படி ஸ்டிச்சிங்கை வந்து நான் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸ்டிச்சிங் அந்த பெல்ட் வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னு ஸ்டிச்சிங் வீடியோலையும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.